ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், சரண்யா அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்க ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம் மலை பிடிக்காத மனிதன். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், விஜய் ஆண்டனியோட படம் பார்த்தீங்கன்னா நான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் மூவி. கடைசி நிமிஷம் வரைக்குமே மாட்டுவானா மாட்ட மாட்டானா அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். ஆனால் அதோட சீக்குவலாக ரிலீஸ் ஆன செகண்ட் பார்ட் சலீம் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டே கொடுத்துச்சு. விஜய் ஆண்டனியோட கரியரையே மாற்றின படம் சலீம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தோட சீக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த படம் மலை பிடிக்காத மனிதன் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சலீம் படம் மாதிரியே தான் இந்த படமும். நம்ம சலீம் படத்தில் யாருன்னே தெரியாத சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்காக தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனே கொள்ற அளவுக்கு போயிருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துலையுமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, தலைமறைவாக வாழணும்னு சொல்லிட்டு நினச்சி போன ஒரு ஊரில் அங்கே ஒரு குடும்பமும் ஒரு நண்பரும் கிடச்சதுனால அவங்களுக்காக இறங்கி இவர் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து இவர் தப்பிச்சாரா இல்லையா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சலீம் படத்தில் லாஸ்ட்டில் மினிஸ்டரோட பையனை கொண்டதுனால அந்த மினிஸ்டரும் பயங்கரமாக குலவெறியோட இவரை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த மினிஸ்டர்கிட்டருந்து இவர் மாட்டினாரா தப்பிச்சாரா? இதை விட ஹைலைட் என்னன்னா, அங்கேருந்து தப்பிச்சு இவர் சீக்ரெட் ஏஜென்ட் ஆகிருப்பார். அவங்களும் பார்த்தீங்கன்னா இவர் செத்துட்டாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவங்களும் இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே சூப்பராக அருமையாக சொல்லியிருக்க படம் தான் நம்மளுக்கு இந்த படம். உண்மையிலே கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜோட ஒரு ட்விஸ்டோடையே முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அதோட முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே விஜய் ஆண்டனி பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். விஜய் ஆண்டனியோட படத்திலே உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சலீமோட கிளைமேக்ஸில் இவர் மினிஸ்டரோட பையனே கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பார். அங்கேருந்து தப்பிச்சு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஸ்பை ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுறாரு. அதோட சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார். அங்கேயே பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சியை தியாவை இவர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரோட ஆட்க இவரை குலவெறியோட ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சமயத்தில் அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட லவ்வர் எல்லாருமே ரொமான்டிக்காக அப்படியே மலையில் நினையலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு மலையில் வந்து நினைஞ்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு மினிஸ்டரோட ஆட்கள் வந்துடுறாங்க. அங்கே நடக்கிற பயங்கரமான ஷூட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட நண்பர்களும் இவரோட காதலி தியாவும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. பயங்கரமான காயங்களோட இருந்த நம்ம சலீமை மட்டும் பார்த்தீங்கன்னா சீஃப் அப்படியே காப்பாற்றிடுறாரு. ஆனால் இவர் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த மினிஸ்டர் இவரை கொல்லாமல் விட மாட்டாருங்கிறது தெரிஞ்சதுனால இவர் அங்கேயே நடந்த கார் பிளாஸ்டில் இறந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ப வைக்கிறாரு. அவர் அங்கேருந்து அந்தமானுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க ஒரு ஊரில் விட்டுட்டு சொல்கிறாரு, இங்கே இருக்க யாரையும் உனக்கும் தெரியாது, ஒன்றையும் இங்கே இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, இங்கே நீ எந்த பிரச்சனையிலையுமே தலையிடக்கூடாது, நீ ரைட்டுன்னு சொல்லி செஞ்ச விஷயங்களோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா உன்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதனால் எப்பயுமே ரைட் எப்பொழுதுமே ரைட் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ லெஃப்டில் போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹோட்டலில் உள்ளே போய் ஒரு காஃபி வாங்கிட்டு நான் இந்த கிளாஸை வெளியே கொண்டு போகலாமான்னு கேட்டால் அங்கே இருக்கிறது சரண்யா. உங்கள் நண்பர் உள்ளே வர மாட்டாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் வெளியே எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம விஜய் ஆண்டனிகிட்ட அந்த காஃபியை குடிக்க சொல்லிவிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. நல்லா கேட்டுக்கோ, உனக்கு அதுக்கு மீறி இங்கே பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இந்த கவரை நீ பயன்படுத்து, அது வரைக்கும் நீ இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம். போட்டில் ஏறினதுக்கப்புறமும் சொல்கிறாரு, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வேண்டாம், லெஃப்ட்லேயே போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம்னா அவர் கொடுத்த கவரை அங்கேருந்த காஃபி டம்ளரில் முக்கிட்டு இவர் பேசாமல் ரைட்டில் கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக மழை தோறினோடனே இவருக்கு மழைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. ஓடி போய் அங்கே இருக்க பாலத்துக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா மலையில் தான் பார்த்தீங்கன்னா இவரோட நண்பர்கள் இவரோட காதலி எல்லாத்தையுமே இழந்ததுனால இவருக்கு மழைனா சுத்தமாக பிடிக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் மலையில் கத்திக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து மலையில் நினையாமையே ஒரு கம்பு குச்சியை வச்சு அந்த நாய்க்குட்டியை தூக்கி காப்பாற்றிக்கிறாரு. காப்பாற்றி கோட்டுக்குள்ளே வச்சுட்டு மழை நின்ன உடனே அதை அப்படியே கோட்டில் வச்சு தூக்கிட்டு போனவர் அங்கே ரோட்டில் கிடைக்கிற சில பொருள்களை வச்சு இதுக்கு மருந்து செஞ்சு காலில் கட்டு போட்டு விட்டுட்டு அங்கேயே ஒரு ரோட்டோரத்துலேயே படுத்து தூங்குறாரு. விடிஞ்சு எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அது சந்தை ஏரியா. அங்கே வந்து வண்டியை நிப்பாட்டி ஒரு குரூப் வந்து 10 பேர் வேணும் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களை வேகமாக கூட்டிகிட்டு போனால் 1000 ரூபா சம்பளம்னு சொல்லி ஏற்றிட்டு போயிடுறாங்க. இவர் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு, ஆகா நம்ம போயிருக்கலாமோ அப்படின்னு நின்றுட்டு இருந்தா அடுத்து ஒரு ரவுடி கேங்கோட வண்டி வந்து நிற்கிது. அங்கேருந்து இறங்கின அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவனையாக பார்த்து ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கவனையாக பார்த்து
இங்கே வா இங்கே வா, இவனை வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி ஏற்றுறாரு. அதை பார்த்துட்டு அங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் நடந்து போனேன் நம்ம சலீமை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனேவே ஏய் நீ வா இங்கே அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. வண்டியில் ஏற்றி கரெக்டாக வண்டி கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேபியமாக ஓடி வந்து வண்டியில் ஏறான். 10 பேர் தான் போதும் நீ போனால், வண்டியில் உட்காந்துருந்த ஒருத்தனை டக்குன்னு இழுத்து விட்டுட்டு அவர் வண்டியில் ஏறிடுறாரு. அவர் நம்ம சலீம்கிட்ட வந்து கேஷுவலாக பேசுகிறாரு. அந்த வண்டியில் ஏறினா 1000 ரூபா தான், இந்த வண்டியில் ஏறினா 3000 ரூபா கிடைக்கும், இன்னும் பிரச்சனை இல்லை, சிம்பிளான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அங்கங்கே இவங்க கூட்டிகிட்டு வந்த 10 ஆட்களையும் நிற்க வச்சு கரெக்டாக ஒருத்தர் வந்தோடனே சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தலைவாசல் விஜய் வராரு. அவரை பார்த்த உடனே கரெக்டாக விசில் அடித்து சிக்னல் கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை சார், டாலிகிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களா, டாலி உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் பேசணும்னு சொல்லிட்டு, நீங்கள் காரில் ஏறுங்க அப்படின்னு அவரோட ஸ்கூட்டர் சாவியை வாங்கி அங்கேருந்து நம்ம பர்மாட்டை கொடுக்குறாங்க. டேய் ஸ்கூட்டரோட தெரியுமில, இந்த வண்டியை ஓட்டிட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வானா. அந்த வண்டி நேராக டாலியோட ஆஃபீஸ்க்கு போகுது. நம்ம டாலிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியரு. ஊரில் அவர்கிட்ட கடன் வாங்காதவனே கிடையாது. வாங்கின கடனை அவர் எப்படி வசூல் பண்ணுவாருங்கிறதே வேறு விதமாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ராகவனையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் உட்காந்துருக்கா. அண்ணே ஏற்கனவே என்னோட 2 லாரியை தூக்கிட்டீங்கண்ணே, வாங்கின காசுக்கு மேலே நான் வட்டி கட்டிட்டேனே, தயவுசெய்து இந்த 1 லாரி தானே இருக்குது, அதையாவது என்னை விட்டுருங்கண்ணா. டேய் சொன்னா கேளு, கிளம்பு இங்கேருந்து, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டா. அடுத்து நம்ம ராகவன் சார் வராரு. சார் ஆட்களை வச்சு கூப்பிட்டு வர சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உட்காருங்க. நீங்கள் மொத்தம் 12 லட்ச ரூபா என்கிட்ட கடை வாங்கியிருக்கீங்கன்னா. சார் நான் வாங்கலை சார், ஒருத்தனுக்காக ஜாமீன் போட்டேன் அவ்வளோதான் சார். நான் எனக்கு தெரியும் சார், போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல, வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுவான்னு தெரிஞ்சு தானே நான் உங்களை கையெழுத்து போட சொன்னேன். அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும். எப்படி அடைப்பீங்கன்னா, சார் நான் எப்படியாவது அடைச்சிருவேன்னா, உங்களுக்கு எப்படியாவது அடைக்கிறதுக்கு தான் சோர்ஸ் இல்லை, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வாங்குற சம்பளத்தை மொத்தமாக கொடுத்தாலும் என்கிட்ட கடன் அடைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா, வேலையில் இருக்கும்போதே செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும், அந்த பணத்தை வச்சு என்னோடய கடனை நான் அடைச்சிருவேன். அதனால் என்னன்னா இந்த காஃபியை குடிங்க, இந்த காஃபியில் விஷம் கலந்துருக்கு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் இறந்துருவீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, அப்படியே நீங்கள் நிம்மதியாக செத்து போயிடலாம், உங்கள் கடனை இங்கே அடைஞ்சு முடிஞ்சிடும், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஷத்தை ஊற்றி வேறு வழியே இல்லாமல் குடிக்க வைக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புனா. சார் வண்டி இங்கேன்னு கேட்டோம், நீங்கள் காரில் கொண்டு போய் வீட்டில் சாரை விட்டுடா அப்படின்னு காமிச்சிடுறாங்க. அப்பா இன்னைக்கு எந்த சண்டையும் இல்லாமல் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி பர்மா அங்கே அவங்கள்ட்ட போய் காசு வாங்கினோம்னா 3000 ரூபாய்க்கு சேர்த்து 6000 கொடுத்துட்டு, டேய் அவனுக்கும் பிரித்து கொடுத்துருனா. சார் அவள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா சில்லறை மாற்றி குட்றா போடா, இதுக்கான சில்லறை மாற்றிட்டு உட்கார முடியும் அப்படின்னு அனுப்பி விட்டா. அங்கே பர்மா பார்த்தீங்கன்னா நேராக இங்கே சரண்யா கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏமா சில்லறை இருக்கா 2000 ரூபாய்க்குன்னா. யாருடா அது சாப்பிடாம சில்லறை கேட்குறதுனா. சாப்பிடாம இல்லை சாப்பிட்டுட்டே கேட்குறோம், உட்கார் வா சாப்பிடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு சலீமியை உட்கார வச்சா. என்னடா சாப்பிட்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேவேமா இவரே சர்வர் மாதிரி வந்து நிற்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் கடை தான், எங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத, நான் அப்படி போனதை அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சு என்னை கொன்னே விடும் அப்படின்றாரு. இவர் பதிலே பேசாமல் அமைதியாக இருக்காரு. நம்ம சரணியை இவரை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, எனக்கும் மழை பிடிக்காதுன்னா. இவர் அப்படியே யோசிச்சுட்டு பார்த்தா, ஆமாம் நேத்தான் பார்த்தனே மழை பெஞ்சோன்னே எங்கே கரைஞ்சிருக்கியோங்கிற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சதை. சாப்பிட்டுட்டு இவர் காசை கொடுக்க வந்தோம்னா, நீ ஏன்பா காசை கொடுக்குற, நான் தான் உனக்கு மீதி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவர் அப்படியே யோசிச்சா, அன்னைக்கு நம்ம சரத்குமார் காஃபி வாங்கிட்டு நோட்டுக்குள்ளே 2000 ரூபாய் வச்சுட்டு தான் வெளியே போயிருப்பார். அதில் மீதி காசை நீ டம்ளர் கொண்டு வந்து கொடுக்கும்போது கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன், நீ காப்பியே குடிக்காமல் காற்று மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்ட அப்படின்னு பேசிட்டே அங்கே ஒரு கப்பில் நாய்க்குட்டிக்கு பால் எடுத்துகிட்டு வந்துட்டு, நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா, இது சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லி பாலை ஊற்றி கொடுத்தா. பசியில் இருந்த நம்ம நாய்க்குட்டியை ஆசாசியாக சாப்பிடுது. ரொம்ப பசியில் இருக்கான் போல், வந்ததுலேருந்து தனியாக இருந்த இப்போ ஒரு ஆளை பிடிச்சிட்ட போல். என்கிட்ட இப்போ 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லை, நீ அடுத்தடுத்து சாப்பிட வரும்போது நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு கணக்கெழுதுனா. நம்ம சலீம் சொல்கிறாரு, இல்லை நான் அடுத்து இங்கே வரமாட்டேன்னா அதை நீயும் நானும் முடிவு பண்ண முடியாதுப்பா, இந்த 2000 ரூபாயை நீயே வச்சுக்கோ, அடுத்து வந்தா நீ எனக்கு காசு கொடு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. அவர் இருக்க காசை வச்சு அங்கே ஒரு ரூம் எடுத்து அதில் அவரும் நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பாசமாக ஊஞ்சல்லாம் கட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாத நம்ம சலீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியே மார்க்கெட்டுக்கு போய் டெய்லிக்கு அவர்கிட்டயே வேலைக்கு போய் கையில் காசை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை காணவில்லைன்னு சொல்லிட்டு ரோடு புறம் போஸ்ட் ஓட்டி இருக்குது. அதை பார்த்தா நாய்க்குட்டி அப்படியே பாவம் போல் கத்துது. அதே சமயத்தில் நம்மளுக்கு அங்கே சரத்குமாரையும் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை லாயை வச்சு நடத்துகிற மாதிரி அங்கே குதிரைக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. நம்ம சரண்யா இவங்க மேலே ரொம்பவுமே பாசமாக இருக்கிறதுனால நம்ம சலீம் கேட்குறாரு,
என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே யாரை பற்றியுமே முழுசாக தெரியாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுல தான் இந்த உலகமே உருண்டோடிட்டுருக்கு. நீ சாப்பிடு அப்படின்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேசிங் போகும்போது நம்ம நாய்க்குட்டியை வாசல்லே இருக்க ஒரு கம்பியில் கட்டி போட்டுட்டு உள்ளே பர்ச்சேசிங் போனோம்னா அங்கே ஒரு ரவுடி மாதிரி இருக்கா. அவன் ஒரு பொருள் வேணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு நம்ம சலீம் போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. ஏய், நான் கேட்டது இது இல்லை, நான் கேட்டது வேற அப்படின்னு சொன்னால் நம்ம சலீம் சொல்கிறாரு, நான் இங்கே வேலை பார்க்கலங்க அப்படின்னு அமைதியாக சொன்னால், நீ வேலை பார்க்கலன்னா எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டியா, போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு முறைச்சிட்டு நின்னா டக்குன்னு அங்கே ஒரு பொண்ணு அந்த ரவுடி கேட்ட பொருளை கையில் கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுது. சரி, அந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு பர்ச்சேசிங் தான் வந்திருக்கும். அங்கே போய் ஓனர்கிட்ட சொல்லுது, ஏனே இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டிங்களா, கஸ்டமர் யார் வேலை பார்க்குறவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இவர் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சா கரெக்டாக வெளியே போய் அக்கா அப்படின்னு கூப்பிட்டா அங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நாய்க்குட்டிகிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹிட்லர் கிடச்சிட்டாண்டி, இத்தனை நாள் காணா போயிருந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாசமாக தூக்கி கொஞ்சனா, அக்கா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, யாரோ ஒருத்தன் உனக்கு இந்த நாய்க்குட்டி பிடிக்குன்னு சொல்லி தெரிஞ்சே கடத்திட்டு போய் 10 நாள் வளர்த்துட்டு மறுபடியும் இங்கேயும் கட்டி போட்டு உனக்கு ஸ்கெட்சு போடுறான்னு நினைக்கிறேன்னா நிறையா சினிமா பார்க்காதடி, பாடி இங்கே அப்படின்னு ஆட்டோவில் ஏறி கிளம்புனா இவர் அங்கேருந்து நாய்க்குட்டியை பார்த்துட்டே இருக்கார் பாவம் போல். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோலேருந்து எட்டி பார்த்து அப்படியே பாவமாக கத்துது. நம்ம சரண்யாவோட பையனுமே பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு இவரோடைய வேலைக்கு போயிட்டு வர்றதுனால செய்கிறதுனால நம்ம சலீமோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இப்போ வரைக்கும். ஆனால் சலீம் பார்த்தீங்கன்னா அவர் பேரை கூட யார்ட்டையும் சொல்லலை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்மா அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், டேய் உனக்கே இந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன், நீ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுக்குறேன்னா, சார் அது என் ஃப்ரெண்டு சார், தயவுசெய்து இந்த வேலையை அவனுக்கே கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அது உபர் வேலை தான். அங்கே போய் பார்த்தா இவர் வேலையே வேணான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு நம்ம சலீம் முடியாந்தா, டேய் எங்கே வேலைக்கு சேர்ந்தாலும் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்க தான்டா செய்வாங்க, நீ என்னடா பேர் ஊர் என்னன்னு கேட்டாலே ஓடுறேன்னா, சொன்னா கேளு எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வண்டியை உருட்டிட்டு இவர் வந்துட்டு இருக்கும்போது அங்கே இவரை போலீஸ் மடக்கி பிடிச்சிருது. பிடிச்சா, சார் உருட்டிட்டு வந்த வண்டி தான் சார், இதையே சார் பிடிக்கிறீங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் வந்தானே உருட்டிட்டு வந்தேன், வா சார் நான் டாலியோட ஆள் சார், என்ன ஏன் சார் நிப்பாட்டுறீங்கன்னா, டாலி என்ன வண்டியை வாடகைக்கு விடுறாரு, நிப்பாட்டிட்டு ஐயாவை பாடுறா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அங்கே உள்ள ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் டிஎஸ்பி சுர்லா. அங்கே கரெக்டாக டோல்கேட்டுகிட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெட் கலர் கார் வளைஞ்சு போனால், ஏய் ராங் வேலை வரான், பேரிகார்டை போடுறா அப்படின்னு நம்ம சுர்லா சொன்னால், சார் டாலியோட கார் சார்னா அந்த கார்லேருந்து டிரைவரை வெளியே வந்து சொல்கிறாரு, சார் டாலியோட கார் சார். டாலியா, எனக்கு யாரையும் தரலனா, சார் டாலி உள்ளதா சார் இருக்காருனா, அப்போ வெளியே வர சொல்லு, யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட்டுப்பான நம்ம டாலி அங்கேருந்து இறங்கி அப்படியே டிரைவரை பார்த்து கண்ட மணிக்க திட்டுற மாதிரி திட்டுறாரு. யூனிஃபார்ம் போட்டால் அறிவில்லை, யார்கிட்ட பேசுகிற என்ன பேசுகிறோங்கிறது தெரியாது, மாத சம்பளம் வாங்குற உனக்கெலாம் இவ்வளவு துமுறா, போடா போய் காரில் ஏறா அப்படின்னு டிரைவரை திட்டுற மாதிரி திட்டினா, ஓ டாலி சார் நீங்கள் தானா, நான் வந்ததுலேருந்து இங்கே இருக்க பெரிய ஆட்கள் எல்லாருமே என்னை பார்த்துட்டாங்க உங்களை தவிர, இப்போ தானே டாலி சாரை பார்த்துருக்கேன், ஏய் யூனிஃபார்ம் போட்டேன் எல்லா போலீஸும் இங்கே வாங்க வரிசையில் நில்லுங்க, டாலி சார் போட்டோம் சல்யூட் அடிங்க அப்படின்னு வேணும்னே நக்கல் அடிக்கிறாரு. நம்ம டாலி டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஜீப்பில் காமிச்ச அந்த ரவுடி இங்கே டிஎஸ்பிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார் டாலிட்ட வச்சுக்க வேணாம் சார், பரம்பரையாக பெரிய பணக்காரங்க சார் அவங்கன்னா, ஏண்டா ஸ்டாருன்னு நினச்சிட்ருக்க அவனுக்கே அவ்வளோ இருந்தால் தோள்பட்டையிலேயே இத்தனை ஸ்டாரை வச்சிட்ருக்க எனக்கு எவ்வளோ இருக்கும், நீ சொன்னதை அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வச்சுக்க வேணான்னு, மாட்டாமையாக போயிடுவான் இந்த டாலி அப்படின்றாரு. இங்கே நம்மளுக்கு மினிஸ்டரை காமிச்சா, அண்ணே அந்த குதிரைக்காரன் போன மாதம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தாச்சுனே, போன மாதம் அந்தமானுக்கு போயிட்டு வந்திருக்கானேன்னா இங்கே நேராக நம்ம சரத்குமாரை பார்க்க நம்ம மினிஸ்டர் வர்றாரு. வந்துட்டு மரியாதை உண்மையை சொல்கிறா, அந்த சலீம் எங்கடா இருக்கான் அப்படின்னா, அவன் தான் செத்து போயிட்டானே அப்படின்றாரு. செத்து போயிட்டானா, எனக்கு தெரியாதா, சம்மந்தமே இல்லாத நீ அந்தமான் எதுக்கடா போயிட்டு வந்த அப்படின்னு சட்டையை பிடிச்சா சட்டையிலேருந்து ஒரு பிளேடு விழுகுது. அந்த பிளேடை எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறாரு, பிளேடை வச்சுட்ருக்க நீ என்ன பிட் பாக்கெட்டா, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல, அவனை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டு அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நம்மளுக்கு சலீமை மல்லு கட்டி கூப்பிட்டுட்டு இங்கே வாடா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு பர்மா, நான் பாரு புதுசாக ஆன்லைனில் ஷூலாம் வாங்கி போட்டிருக்கேன், எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னா, நான் 4 வருஷமாக ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்,
இன்றைக்கி அந்த பொண்ணுகிட்ட லவ்வை சொல்லியே ஆகணும், நீ கூடயே இருடான்னு கையில் கிரீட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அதோ அந்த பொண்ணு தாண்டான்னு காமிச்சா அங்கே மாடியில் காட்டுறது நம்ம ஹீரோயின். அங்கே நாய்க்குட்டி அங்கேருந்து பார்த்துட்டு இவரை பார்த்து கத்துது, இவரை நாய்க்குட்டியை பார்த்து சிரிச்சா நம்ம பர்மா பயந்துட்டு, டேய் அது ஏன் ஆள், ஃப்ரெண்டோட லவர் உனக்கு தங்கச்சி மாதிரி, அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இங்கே திரும்பி பார்க்குறாரு. நம்மளுக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்து நிற்கிறாங்க. இவர் பர்மா ஓடி போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டாரு. என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு நம்ம சலீம் சமாளித்தா, நீ எதுக்கு இங்கேயே சுற்றுற, எதுக்காக வட்டம் போட்டுட்ருக்கேன்னு தெரியும், இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவர் கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி அவுத்துட்டு இங்கே வந்துடுது. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், அன்றைக்கி நாய்க்குட்டி நாங்கள் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம பர்மா மிரண்டு போய் என்ன இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு டக்குன்னு ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே தோளில் தட்டினா, இவர் என் ஃப்ரெண்டு, இல்லை இவர் என் பாஸு, இவர்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், வாவ் யங் ஏஜ்லேயே நீங்கள் பாஸாக இருக்கீங்களா, தேங்க்ஸுங்க, சரி நான் வர்றேங்க அப்படின்னு கிளம்பும்போது டக்குன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சலீம்கிட்ட அந்த க்ரீட்டிங் கார்டை கொடுக்குறாரு. கொடுத்தோடனே ஏங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை மட்டும் நீட்டினா அவங்க சிரிச்சுட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இவர் சந்தோஷம் தாங்காமல் பர்மா நைட்டு சரக்கு அடிச்சுட்டு இவர்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு லவ் ஓகே ஆயிரும்டா, 4 வருஷம் ஆச்சுடா அவட்ட பேசுகிறதுக்கே, இப்போ க்ரீட்டிங் கார்டே சிரிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டானா, எல்லாம் ரைட்டுடா, கவிதையெல்லாம் எழுதுன நீ கீழே கையெழுத்து போட்டியா அப்படின்னு கேட்டால் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, டேய் கையெழுத்து நான் போடலையடா, ஆமாம் க்ரீட்டிங் கார்டை வேறு நீ தான் கொடுத்த, அவள் சிரிச்சிட்டு போனது, டேய் கடைசியில் உல்ட்டா ஆயிடுச்சா அப்படின்னு கத்துறாரு. நைட்டு சரக்கு அடிச்சுட்டு நம்ம சலீமுடைய பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பர்மாவும் தூங்குனா, காலையில் எந்திரிச்சு கீழே வந்துட்டு அண்ணே ஒரு ராகி மால்ட்டு போடணுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது, டேய் நீ தான் பர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் காமிச்சா அதே ரவுடியை காட்டுறாங்க. ஆமாண்ணே என்ன விஷயம்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு ஷூ மட்டும் காலில் மாட்டினது அங்கேயே கழுண்டு விழுந்துரும். நம்ம சலீம் அப்படியே தேடி பார்த்துட்டு கீழே இறங்கி வருவார். வண்டி வாசலில் நிற்கிது, எங்கே போனான்னு சொல்லி தெரியலையேன்னு பார்த்துட்டு வந்தா அங்கனக்குள்ளே ஒரு ஷூ மட்டும் கிடந்தா இவர் சந்தேகமாகி அந்த ஷூவை மட்டும் கையில் எடுத்துகிட்டு நேராக இங்கே ஹோட்டலுக்கு வராரு. இங்கே ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்கே ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா ரணகலமாக உடஞ்சி கிடக்கு. அங்கே இருந்த ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்ட ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு. என்னமாச்சு அப்படின்னு கேட்டால், எப்பா இங்கே பர்மாவை தேடி டாலியோட ஆட்களாக வந்தாங்கப்பா, நல்ல விலைக்கு, இங்கே அவள் இல்லாமல் நேற்று ஒரு ரூம்லேயே இருந்ததுனால நல்லதாக போச்சு, அவன் அங்கே பத்திரமா இருக்கான்லனா, இருக்காம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், டாலிக்கு அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, இங்கே தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு அங்கே பர்மாவும் வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே கண்ணு கலங்கி போய் தனியாக ரூம்குள்ளே போனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே நடந்தது எதையும் அவன்கிட்ட சொல்லாதப்பா, தாங்க மாட்டான், கஷ்டப்படுவானா. நேராக உள்ளே போய் பர்மாட்ட கேட்குறாரு, என்னடா ஆச்சு என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, டாலியோட ஆளுக்கு அங்கே தூக்கிட்டு போனால் அங்கே டாலிகிட்ட கூட்டிகிட்டு போனோன்னே நம்ம டாலி கேட்குறாரு, டேய் நீ என்கிட்டயாடா வேலை பார்க்குறேனா, இல்லைண்ணே, இல்லை நான் உன்கிட்ட வேலை பார்க்குறேனா அப்படின்னா, இல்லைண்ணே நான் சொப்புன்னு 4 பேர் அரைகிறாங்க, அப்புறம் எதுக்குடா அந்த போலீஸ்காரன்ட்ட போய் டாலியோட ஆளுன்னு சொல்லி சொன்னேன், என் பேரை கேவலப்படுத்தி வச்சுருக்க, இந்த வீடியோவை பாடுறா அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டினா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே டாலியோட ஆளுன்னு சொல்லி போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அங்கே வந்த நம்ம சுருளா பார்த்தீங்கன்னா, டேய் டாலியோட ஆளா, நீ யாரோட ஆளாக இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யும்டா, உக்கி போடுறா ரோட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு உக்கி போட வச்சா, அங்கே இருந்த ஒருத்தர் இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டா பயங்கரமாக வைரல் ஆயிடுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் போலீஸ் தான் கடமையை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருளாவை ஹீரோ மாதிரி ஆக்கிட்டாங்க. இதனால் எனக்கு அசிங்கம்டா, நான் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா, நீ ஏன் ஆள் கிடையாது, நீ ஏன் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாலியோட ஆள் மேலே கையை வச்சிருந்தா இந்நேரம் அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னு அவனுக்கு நான் தெரிய வைக்கணும்டா. இப்போ என்ன செய்யலாம் இந்த அசிங்கத்தை போக்கணும்னா, அது இவன் அவனை அடித்தா சரியாக போயிடும்னே அப்படின்னா அதுதான் கரெக்டு. நீ என்ன பண்ணுறேன்னா, நான் டாலியோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் வச்சு நீ அவனை அடிக்கிற, அதை வீடியோ எடுத்து நாங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அதை நீ செஞ்சுட்டா நீ உண்மையிலே டாலியோட ஆள் தான்டா. இல்லைன்னு சொன்னால் உன் ஜாதகமே என் கையில் இருக்குது, நீ உங்கள் அம்மா உன் கடை எதுவுமே இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னால் இவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இதை உன்கிட்ட சொல்ல முடியும், அதை தவிர வேறு என்னடா பண்ண முடியும், அடித்தா போலீஸ்காரன் கொள்ளுவான், அடிக்கலைன்னா இவன் கொள்ளுவான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். இவர் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தால் அதே மாதிரியே மழை பெய்யும். அதே மாதிரியே இவர் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தா நம்ம சரத்குமார் சொன்னது ஞாபகம் வருது,
ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ரைட்டில் போவியா லெஃப்ட்டில் போவியா? நீ ரைட்டுன்னு சொல்லி நினச்சி செஞ்ச விஷயந்தான் இப்போ நம்மளுக்கு தப்பாக வந்து நிற்கிது. அதனால் எப்பயுமே லெஃப்ட்டில் போ, உலகமே லெஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் மறுபடியும் அங்கே நாய்க்குட்டி கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே முள்ளுக்குள்ளே நாய்க்குட்டி கிடக்கு. அதே நாய்க்குட்டி. என்னடா இவன் மறுபடியும் இங்கே கிடக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த தடவை குச்சியை வச்சு எடுக்கலை. இவரே மலையில் இறங்கி அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கே இருக்க ஒரு வைத்தியம் பார்த்த டாக்டர் சொல்கிறாரு, உங்களோட பப்பியா அப்படின்னா, இல்லை என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சோஷியல் சர்வீஸா எதுவாக இருந்தாலும் ஃபீஸை கட்டிட்டு பப்பியை வாங்கிட்டு போ அப்படின்னா அவர் ஃபீஸை பார்க்குறாரு. 15,000 ரூபா போட்டிருக்கு. இவ்வளோ ஃபீஸ் நம்மளால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நாய்க்குட்டியை தூக்கி அதே மாதிரி கோட்டில் வச்சுட்டு இவர் கையில் இருந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம டாக்டர் சொன்னதை அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே நிற்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாகோட 2 காலுமே பின்னங்காலும் உடஞ்சிருக்கு. ஆனால் தானாக விழுந்து அடிபட்டு உடையலை. யாரோ பர்பஸ்ஃபுல்லாக அழகாக பிடிச்சி ஸ்மூத்தாக இந்த காலை வேணும்னே உடச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை நினச்சி கோவப்பட்டவர், இது நேராக நம்ம ஹீரோயின்ட்ட தான் இருந்துச்சுன்னு அங்கே கோவமாக ஓடி போய் பார்த்தா அங்கே வீடு வாசல் ஜாமான் எல்லாம் நொறுங்கி கிடக்கு. வீடே ரலங்கலமாக கிடக்கு. பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளை சொல்லுது, அங்கிள் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா. அங்கே நேராக நாய்க்குட்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அவங்களோட தங்கச்சி ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் உள்ளே படுத்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டுட்டு வந்தால் அங்கே நம்மளுக்கு சுருளா டிஎஸ்பி வராரு. வந்துட்டு, ஏம்மா யாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடு. என்ன உன் மேலே கையை வச்சாங்களா, வேறு எதுவும் நடந்துச்சா, இல்லை வேறு அட்டம்ப்ட் மட்டும்தானா அப்படின்னா அவங்க டென்ஷன் வராங்க. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக எங்கள் அப்பா டாலியோட ஆள் கூட தான் வந்து இறங்கினார். வந்து வீட்டில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுகிட்ட 2 பேர்ட்டையும் அப்படியே அமைதியாக பேசிட்டு நேராக போனவர் ஒரு பேப்பர் எடுத்து ஏடிஎம் கார்டு பின் நம்பர்லேருந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எதில் பணம் இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அப்படியே படுத்து இறந்து போயிடுவார். ஆமாம், அவங்க அப்பா வேறு யாரும் கிடையாது, நம்ம தலைவாசல் விஜய், அதாவது ராகவன் தான். ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை எழுதி வச்சுட்டு சாகிறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் சம்திங் இருக்குது. அவர் தெரிஞ்சே தான் செத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வண்டி எங்கே போணுச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் அந்த வண்டி இடையில ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டாலியோட ஆள்கிட்ட இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதுக்காக தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலை, அதுக்கு பதிலாக அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டாலி பேரில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காமல் இவர்கிட்டையும் சொல்லாமல் நேராக ஃபோன் பண்ணி நம்ம டாலியோட ஆட்கள்கிட்ட சொல்லிடுறான். அவங்க இங்கே வந்து அடித்து மூஞ்சி முறைலாம் உடச்சி விட்டுட்டு வீட்டையே ரணகலப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆள் எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சுருளா கேட்டால், யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் யார்கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு சொல்லி தெரியுதோ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா, யார் வானத்துலேருந்து கடவுள் இறங்கி வருவாரானா, அப்படி ஒருத்தர் வந்தால் சொல்கிறேன், இல்லையா ஒன்று செத்து போகிறேன், இல்லை இந்த ஊரை விட்டே போகிறேன், ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ கிளம்பிப்போ அப்படின்னு சுருளாவை அனுப்பிவிட்டா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது அதே ரவுடி தான். அவன் பேர் பாபி. அவன் வேறு யாரும் கிடையாது, நம்ம டாலியோட தம்பி தான். அவங்க இருக்க இடத்துக்கு நேராக நம்ம நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனால், யாரா நீ என்னடா வேணும்னு கேட்கும்போது கூட்டுக்குள்ளேருந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கி கீழே வச்சா, டேய் அந்த நாய் பாருடா அடியாளை தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அம்புட்டு பேர் அடிச்சு ரணகலமாக குத்தி கிழிக்கிறாரு. அதுவும் நம்ம நாய்க்குட்டியோட காலை உடைச்சான் இல்லையா, நம்ம நாய்க்குட்டியை தூக்கி அழகாக சேரில் உட்கார வச்சு இதை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அவனோட காலை அதே மாதிரியே உடைக்கிறாரு. நம்ம நாய்க்குட்டி அப்படியே பாவம் போல் பார்க்குது. மறுநாள் காலையில் நம்ம டாலியோட ஆட்கள் இங்கே நேராக ஹோட்டலுக்கே வந்து நம்ம பர்மாவை இழுத்துட்டு போனால் அவங்க அம்மா பயந்துட்டு, டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாங்க. நம்ம பர்மாவை இங்கே மாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி அங்கே தான் ஒரு பந்தோபஸ்துக்காக வந்திருக்காரு. இங்கே எல்லாரும் முன்னாடியும் உன் ஷூவை கழட்டி அவனை போய் அடிச்சுட்டு நீ சொல்லணும், நான் டாலியோட ஆள்டா, டாலியோட ஆள் மேலே கையை வச்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு. அவர் பயந்துக்கிட்டே அங்கே அடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டாலிக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம சலீம் தான் பேசுகிறாரு. டேய் நீ பணம் இருந்தா பெரிய ஆளா, உன் ஆளுக்கு அங்கே சீரியல் பல்பு மாதிரி தொங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மாலுக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டு மேலே வெடியை ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே ஒரு 6 பேரை மேலே தொங்க விட்டுருக்காரு. அப்படி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கத்திட்டு பதறி போய் ஓடுனா போலீஸ் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போனால்
இதாண்டா நேரம்னு சொல்லிட்டு நம்ம பர்பா அந்த ஷூவை தூக்கிட்டு அங்கே இடத்துலேருந்தே ஓடி போயிடுறாரு. எல்லாரையுமே சல்லுன்னு கீழே இறக்கினா பதறி போய் பார்த்தா அதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கான். மீதி எல்லாமே வெறும் பொம்மை. டேய் எங்கடா என்னோட மீதி ஆட்களை அப்படின்னு கத்துனா நம்ம மாலோட மைக்கில் போய் பேசுகிறாரு. டேய் என்னையை கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், அங்கே சட்ட துணியெல்லாம் கழட்டி பொம்மைக்கு மாட்டி விட்ருக்கேன்ல, உன் ஆளுக்கு 6 பேரோடத, அந்த 6 பேர் எங்கன்னு கண்டுபிட்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம போலீஸும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி அவன் அங்கே தொங்க விட்டுருந்தது போலீஸோட மானத்தை, அவன் யாருங்கிறத உடனே கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி நம்ம சுறாலும் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே டாலியும் பார்த்தீங்கன்னா பல வீசி தேடுறாரு. நம்ம பழைய ஆட்களில் எதுடா மிச்சம் வச்சோம், யாரா இவன், எங்கடா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அலசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டியோட சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தா அங்கே நம்ம நாய்க்குட்டிக்கு பின்னங்கால் 2 உடைச்சதுனால பின்னங்கால் 2க்கும் வண்டி மாதிரி வீல் செஞ்சு வச்சுருப்பாரு. அது வேகமாக நம்ம ஹீரோயின்ட்ட ஓடினா அவங்க ஓடி ஆசையா தூக்கி கட்டி பிடிக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு கவரில் ஃபோட்டோவாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாகவே அந்த ரவுடிங்களோட உடம்பு அடிபட்டு கிடக்கிறத மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே கண்ணு கலங்கி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பர்மாவோட அம்மா கிட்ட சாப்பாடு ஃபுல்லாக கட்டி, டேய் தனியாளாக வந்த, இப்போ உனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சாமே, ஆஸ்பத்திரியில் இருக்கிறது ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலீம்கிட்ட கேட்டால் நம்ம பர்மா டக்குன்னு காதில் சொல்கிறாரு, டேய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஆள்னு சொல்லி வச்சுருக்கேன், உளறிடாத அப்படின்னா நம்ம சரண்யா சொல்கிறாங்க, டேய் சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வானா, ஊட்டியே விட்டுட்டு வரேன் போதுமா அப்படின்னு நம்ம சலீம் கிளம்புனா, எங்கடா ஏன் ஆளுக்கு ஊட்டி விட நீ கிளம்புற, வாடா மரியாதையா அப்படின்னு நம்ம ஆள் ஏறி உட்காந்து வண்டியில் போகிறாரு. அங்கே போய் அவங்கள கஷ்டப்பட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வேகமாக நம்ம பர்மா கிளம்புனவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. டேய் நண்பா உன்னை தான் கூப்பிட்றா போலனா, டேய் என்னை கூப்பிடல உன்னை தான் கூப்பிட்றா, பேக் எடுத்துகிட்டு உள்ளே போ. உள்ளே போன நம்ம பர்மா பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி சரி பண்ணால் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்குறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுற போல் எங்கள் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டால் காலை பிடிச்சிட்டு தயவு செய்து காலில் விடுகிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரியா. ஸ்கூட்டர் என்ன ஸ்கூட்டியாக வாங்கி தரேன்னா, ஸ்கூட்டி இல்லை ஸ்கூட்டர், எங்கள் அப்பா ஆசையாக அவளுக்கு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர், அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கூட்டரை மட்டும் நீ வாங்கி கொடு, எங்கள் அக்கா இம்ப்ரெஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் நம்ம சலீம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட கண்ணீர் யாரோ ஒரு ஆளுக்கு கேட்டுச்சு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா என் கூடையே இருக்க மாதிரியே இருக்குது, இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்குறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு ஸ்கூட்டர் மட்டும் வேணும், எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ண ஸ்கூட்டர் அது இப்போ டாலியோட ஆள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ். ஃபோன் பண்ண உடனே 223 உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு கேட்டால், இல்லை கேப்டன் அவன் தான் பாம் பிளாஸ்டில் செத்துட்டானே, கல்லறையை போய் கூட நம்ம பார்த்தோமேனா, கல்லறை இருக்குது, கல்லறைக்குள்ளே அவன் இருக்கானா, உண்மையை சொல்லு, ஏன்னா அந்தமானில் இப்போ ஒரு 6 கொலை நடந்திருக்கு, அந்த 6 கொலையும் காலில் கயிறை மாட்டி தொங்க விட்ருக்காங்க, அந்த நாட் போடுற ஸ்டைலு நம்ம டீமுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 223 மட்டும்தான் இருக்கணும், என்கிட்ட பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க சீஃப் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவர் பெரியவர் கூப்பிட்றாரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன் உங்களுக்கு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே அந்தமானுக்கு கிளம்பி வராரு. இவர் எங்கே இருக்கார் என்னங்கிறது தெரியலை, ஆனால் எந்த ஹோட்டலில் முத இவனை விட்டுட்டு போனோமோ அங்கே போயிட்டு பேசுவோம் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இல்லை யார் வந்தாலும் இங்கே வந்துட்டு தானே போவாங்க செய்வாங்க அப்படின்னா நம்ம சரண்யா கரெக்டாக கவனிக்கிறாங்க. நம்மளுக்கு சலீம் போட்டிருந்த மாதிரி அதே மாதிரியே வாட்ச் இருக்குது, அதே மாதிரி சிம்பிளும் இவரோட விரல்லையும் இருக்குது. சார் என்ன கேள்வியாக கேட்குறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டோட இங்கே வந்தேன், தலையில் முடியெல்லாம் நீளமாக வச்சுட்டு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம சலீம் சமைச்சிட்ருக்காரு. அம்மா வெந்தது போதுமான்னு பாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சரத்குமார் மிரண்டு போயிடுறாரு. அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினா, ஏன்டா இப்படி பண்ணுற செய்கிறேன், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ரைட்டில் போகாத லெஃப்ட்லேயே போன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்களுக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னா, நீங்கள் எதுக்கு எனக்காக ரிஸ்க் எடுத்தீங்க, அப்பயே விட்டுருந்தீங்கன்னா நான் செத்து போயிருப்பேன்ல, எதுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு பார்க்காம என்னை கூப்பிட்டுட்டு தோளில் தூக்கிட்டு 6 கிலோமீட்டர் மலையில் ஓடுனீங்க, இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அன்றைக்கி நீங்கள் முடிவு எடுக்காட்டினா நீங்கள் எனக்காக இறக்கப்படலாம், நான் இன்னொருத்தவங்களுக்காக இறக்கப்படக்கூடாதா, அந்த குடும்பத்துக்காக நான் இறக்கப்படதான் செய்வேன். நம்ம நல்லா இருக்கோமா சாப்பிட்டோமான்னு கேட்கறதுக்காக ஒரு உறவு வேணும், இங்கே எனக்கு அந்த உறவு தான் அவங்க, அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதுக்காக எனக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னா உனக்கு நான் வார்னிங் கொடுக்க தான் வந்தேன், புரிஞ்சுக்கணும். ஓ கேப்டன் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா இது, அவன் சொன்ன வார்னிங் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை,
நம்ம சரத்குமார் டென்ஷனாக சொல்கிறாரு, தியா உனக்கு உயிராக இருக்கலாம், ஆனால் அவள் என் தங்கச்சி, என் ரத்தம், அவள் சாகிறதுக்கு காரணம் நீ தான். நீ ஏற்கனவே ரைட்டுன்னு சொல்லி முடிவெடுத்தது தான் இந்த நிலமை. நீ ஏற்கனவே ரைட்டுன்னு சொல்லி முடிவெடுத்ததுனால இழந்தது நிறையா. இப்போ நீ மறுபடியும் ரைட்டில் போயிருக்க. உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எதுவும் ராங் ஆகிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம பர்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரை ஆட்டையை போடுறதுக்காக நம்மளுக்கு டாபியோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் 2 நாய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக லேஸ் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு வீட்டு மாடியில் உட்காந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு. டேய் எங்கடா இருக்க அப்படின்னா, சொல்லு என்ன விஷயம்னா, நாளையிலேருந்து என் லவ் சூப்பராக ஆக போகுது தெரியுமா, அதுக்காக தான் இப்போ ஒரு முக்கியமான வேலையாக நான் வந்திருக்கேன் அப்படின்னா. டேய் சொல்லியிருந்தேன் நானும் ஹெல்ப்புக்கு வந்திருப்பேனா, வேணவே வேணாம், ஹெல்ப்பே வேணாம், என் கூட வர்றப்ப பூரா அவளை நீ கரெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கே வழியை பார்க்குற, அதனால் நானே பார்த்துக்கிறேன். ஆமாம் நான் தான் முக்கியமான வேலையில் இருக்கேன், மெல்ல பேசுகிறேன், நீ எதுக்கு நான் மெல்ல பேசுகிற அப்படின்னா, நானும் முக்கியமான வேலையில் தான்டா இருக்கேன், ஃபோனை வை அப்படின்னு சொன்னால், இங்கே வேகமாகவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம சலீம் வெளியவே எடுத்துகிட்டு போயிடுறாரு. எட்டி பார்த்தா நாய்க்கு எலும்பு துண்டு கிடக்கு. இவர் அழகாக எடுத்துகிட்டு போனால் அப்படியே தண்ணியை போட்டுட்டு உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. டேய் நாய்க்கு பிஸ்கெட்டை விட லேஸ் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு கூட என் காதல் புரியலை. என் நண்பனோட காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை என் காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதான்னு தெரியலை அப்படின்னு அழுதுகிட்டேவும் நம்ம சலீமோட ரூம்லேயே அவர் தூங்கிடுறாரு. நம்ம சலீம் அப்போ தான் அவர் சட்டைக்குள்ளே பார்க்குறாரு. இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், நீங்கள்லாம் பச்சை தானே குத்துவீங்க, நான் அவள் பேரை சூடே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் பார்த்தீங்கன்னா சௌமியாவுக்கு சவுனு போட்டு பூனையோட படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாரு. இவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு, நாளைக்கு நம்ம வெளியே போகணும்டா வா அப்படின்னு காலையிலே கிளம்பி கூட்டிகிட்டு போனோம்னா, எங்கே பார்த்தாலும் எனக்கு அவள் தான் மச்சி தெரியுறா அப்படின்னா வெளியே ஆட்டோவில் அவங்க இறங்கி வராங்க. பாரு இப்போ கூட உள்ளே வந்து கையை காட்டுறது அவளை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவதான்டா அப்படின்னா கரெக்டாக இவங்க டேபிளுக்கு வந்து உட்காந்தா கேப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், டக்குன்னு நம்ம பர்மா சந்தோஷத்தில் திரும்பி பார்த்தா சலீமும் ஒரு கேப்பை போட்டிருக்காரு. யாரை சொல்கிறா அப்படின்னு தெரியலையேன்னு நம்ம சலீம் ஒட்டிங்கிட்ட நகண்டுக்கு வந்தால் நம்ம சௌமியா மறுபடியும் பார்த்து சொல்கிறாங்க, பர்மா உன் கேப் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே டைரியை மறைச்சி சிரிச்சுக்கிட்டே நம்ம சலீமை பார்த்து டே சூப்பர்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சலீம் அமைதியாக சொல்கிறாரு, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு. ஏங்க ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போனால் ஆட்டோவில் நம்ம சௌமியாவோட தங்கச்சி உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு என் கேப் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தில் குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம சௌமியாவோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்து ஒன்றா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நம்ம சலீம்கிட்ட நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சௌமியா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் நைட்டு தூங்குறதுக்கு கூட பயந்துட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் எனக்காக உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உண்மையை சொல்லுங்கள், அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள 1000 வழிகள் இருக்குங்க. அன்னைக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்தா என்னோட நண்பர்களையும் இறந்துருக்க மாட்டேன், என்னோட காதலி தியாவையும் நான் இழந்திருக்க மாட்டேன். விடுங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வழியை ஃப்ளாஷ்பேக் இருக்கத்தானே செய்யுது. அவனை திரும்பி கொஞ்சம் வெளியே பாருங்க, அவன் சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா, எனக்கு தெரியுங்க ஒருத்தன் பேசும்போதே என்ன மீனிங்கில் பேசுகிறான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நான் முட்டாளாக இருக்க போகிறேன். எனக்கு அந்த க்ரீட்டிங் கார்டை கொடுக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். உள்ளே போய் பிரித்து படித்த உடனேவே தெரிஞ்சிச்சு அதை நீங்கள் எழுதலை, அவன் தான் எழுதுனது அப்படின்ட்டு. உன் பேர் சௌமியா, எங்கள் அம்மா தான் உனக்கு மாமியா அப்படின்னு கவிதை எழுதியிருப்பார். நம்ம எல்லாரும் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டா இருக்குது, பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு ஒரு செகண்டு கூடயா தோணலை அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட கை பேண்டு ஒன்று விழுந்ததை எடுத்து வச்சுருப்பாரு. அதை அப்படியே கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் இதை பத்திரமா வச்சுருந்தீங்களாண்ணா? ஆமாங்க, ஆனால் எல்லாரும் நம்ம நினச்சதான் நடக்குது, அப்படி தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஹோட்டலுக்கு போனால் நம்ம சரண்யா இவர் சலீமோட ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது பர்மாவோட ஆளுன்னு. நம்ம சரண்யா தோளில் தட்டி சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு சொந்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சரண்யா அப்படியே கண்ணு கலங்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம கேப்டன் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் சரத்குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சீஃப், இதுக்கு மேலே 223 உயிரோடு இருக்கக்கூடாது, இருந்தால் இத்தனை நாள் நம்ம நடத்தின மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆகிடும். நீங்கள் இப்போ நான் பேசினதுக்கப்புறம் அந்தமான் போயிட்டு வந்தது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக மினிஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கணும்னா பொய்யை உண்மையாக்கிருங்க. இதுக்கு மேலே 223 உயிரோடு இருக்கக்கூடாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது, இல்லைன்னா அந்த விஷயத்தை நான் கையில் எடுக்க வேண்டியது வரும்னு சொன்னால் கரெக்டாக வேறு வழியே இல்லாமல் சரத்குமார் போய் அவங்களோட சீக்ரெட் லாக்கர்லேருந்து கன் எடுத்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு.
இங்கே குடும்பம் மொத்தமும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இவர் கிளம்ப போனால் நம்ம நாய்க்குட்டி மட்டும் இவர் காலையே சுற்றி சுற்றி வந்து நிற்குது. மற்ற எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த நாய்க்குட்டி அப்படியே கண்ணு கலங்கி விட்டுட்டு அங்கேருந்து இவர் கிளம்பணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு பஸ் டிக்கெட் எல்லாமே எடுத்துட்டாரு. ரூமையை வெக்கேட் பண்ணிவிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு கிளம்புனா அங்கே ரூமில் இருக்க வார்டன் சொல்கிறாரு, இந்தா உன் விசிட்டிங் கார்டு, வர்றப்ப விட்ட உன் பேர் சலீம் தானே, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை சலீம்னு கூப்பிட்டாலும் சரி, விஜய்னு கூப்பிட்டாலும் சரி, ஆண்டனின்னு கூப்பிட்டாலும் சரி, எல்லாமே எனக்கு ஒன்று தான். இனிமேல் இங்கே வரமாட்டேன், இல்லைனா வரமாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அதே மாதிரி நம்ம டாலியோட ஆட்கள் இவரை ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெடிசின் வாங்கின பில்லு இவர் சண்டை போட்ட இடத்துலேருந்து கிடச்சிருக்கும். அந்த பில்லை வச்சு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் சொல்லுவார், அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு காசு கூட கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த வாட்சை கொடுத்துட்டு போயிட்டான். அப்படின்னா அவன் எங்கே போனால் என்னன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்டால் அவன் போகலை, வந்துட்டுருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த வாட்சை வாங்கிறதுக்காக இவர் மறுபடியும் இங்கே வந்துட்டுருக்காரு. வந்தவரை இவங்க மொத்தமாக சுற்று போட்டால் 50 பேர் அடித்து நொறுக்கிட்டு டாக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு அந்த வாட்சை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இவங்க ஆட்கள் பஸ் ஸ்டாண்டு மொத்தமும் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுடி கேங் எப்பயுமே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஆள் தேடும் இல்லையா, அதே மாதிரி வந்து நிற்குது. கரெக்டாக அந்த ரவுடி நம்ம சலீமை பார்த்தோன்னே வா அப்படின்னு கையை காட்டினா இவர் நம்ம டாலியோட ஆட்களுக்கு தெரியாமல் டக்குன்னு போய் அந்த வண்டியில் ஏறிக்கிறாரு. அதே சமயம் நம்ம சுரால் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. வந்துட்டு நம்ம பர்மாவை அடித்து விசாரிக்கிறாரு. மரியாதையாக உண்மையை சொல்லு, அன்னைக்கு மாலில் ஹார்ட் டிஸ்கை மட்டும்தான் எடுத்தாங்க, மற்ற எல்லாரும் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபோனில் பார்த்தேன், எல்லாரும் ஷூவை காலில் போடுவாங்க, நீ மட்டும் கையில் எடுத்துகிட்டு சுற்றுறீங்க, என்ன காரணம், உண்மையை சொல்லுன்னு கேட்டால் அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால், ஓ இந்த ஷூக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கா, என் முன்னாடி நிற்கிறதுக்கே பயப்படுற அந்த நாய் அவன் சொன்னான்னு நீ என்னையவே ஷூ எடுத்துகிட்டு அடிக்க வந்திருக்க அப்படின்னு அடித்தா அங்கே கரெக்டாக சரண்யா வந்து என்னாச்சு எதுக்கு என் பிள்ளையை அடிக்கிறீங்கன்னு கேட்டால், இவங்க தானே அது, உங்களையும் நான் மாலில் பார்த்தேன், உங்கள் பிள்ளைய பார்த்துட்டு பயந்த பதட்டத்தோடு இருந்த நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் மாறி சிரிச்சிங்க. கண்டிப்பாக பார்த்தா அங்கே தொங்கிட்டு இருந்தவனை பார்த்து நீங்கள் சிரிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, தொங்க விட்டவனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்கள் முகம் மாறுனுச்சு. அது யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி நம்ம சலீம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வேற எங்கேயும் கிடையாது, நேராக இங்கே ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாரு. இங்கே எதுக்கடா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிச்சுட்டே உள்ளே வரும்போது, மரியாதையை உண்மையை சொல்லு, அன்னைக்கு மாலில் நீ யாரை பார்த்துட்டு சிரிச்ச அப்படின்னு கேட்கும்போது, டேய் நீங்கள் போய் அடித்து விசாரிங்கடா அப்படின்னு அந்த ரவுடியை சொன்னால், டக்குன்னு நம்ம சலீம் வந்து நான் விசாரிக்கிறேன், பேசாமல் இருங்க, நாங்கள் போயிட்டு சரண்யாவை திரும்புங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க முகத்தை பார்த்தோன்னே அப்படியே சிரிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, அங்கே யாரை பார்த்தீங்க, தைரியமாக சொல்லுங்கண்ணா, உன்னை தான் பார்த்தேனா, கேட்டுச்சா, என்னதான் அவங்க பார்த்தாங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ரவுடியில் அடிக்க வராங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரண்யா அங்கே சாமி படத்துக்கு பக்கத்தில் நம்ம சரத்குமார் ஃபர்ஸ்ட் சீனில் கொடுத்த கவரை இவர் காஃபியில் முக்கிட்டு போயிருப்பார்ல, அதை பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. அதை தூக்கி இவர்கிட்ட போட்டால் அதுக்குள்ளே இருக்கிறது வேற எதுவும் கிடையாது, பிளேடு. அந்த பிளேடை எடுத்து சரக்குன்னு 50 பேர் கிழிச்சு வீசிடுவார். நம்ம சுறாலையுமே பார்த்தீங்கன்னா கண்ட மாணிக்க பிளேடை வச்சு கீச்சுனா அவன் ரத்தத்தை பார்த்துட்டா அப்படியே மயங்கி விழுந்தா, வேற எதுவும் பெருசாக இன்ஜுரி ஆகலை, ரத்தத்தை பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டா. ஆனால் ஸ்டிச்சிங்காக சரியாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 7 நாளாவது ஆகும், தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இங்கே சரண்யா கேட்பாங்க, எப்போ அவங்க மறுபடியும் வருவாங்களான்னா, கண்டிப்பாக இன்னும் வேகமாக வருவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நானே முடிச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நேராக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே இருக்க மொத்த பேரையுமே தூக்கியிருப்பாங்க. தூக்குனது நம்ம டாலியோட ஆளுக்க, எங்கே ஆரம்பிச்சியோ அங்கேயே வந்து முடிச்சிருவோண்டா, வாடா கிளம்பி அப்படின்னு அதில் எழுதியிருந்தா. நேராக இங்கே மாலுக்கு வராரு. மாலுக்கு வந்தால் நம்ம நாய்க்குட்டியை அப்படியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சல்லுன்னு கீழே விட்டா இவர் பதறி போய் கிட்டக்க வராரு. ஏய் அது உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்கிறத கேள்றா அப்படின்னு இவரை அடித்து மூஞ்சி முகரெல்லாம் கிழிச்சு விட்டா அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சுறாலும் உள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு சொல்கிறாரு, டேய் இவன் எனக்கு வேணும், இவனை நான் தான் கொள்ளணும்னா முடியாது, என் ஆட்களை இதே மாதிரி தொங்க விட்டுருக்கான், அவனை அதே மாதிரி நான் கட்டி தொங்க விட்டா மட்டும்தான் பார்த்தேன்னா எனக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுறால் சண்டை போட்டுட்டு இருந்தா அவரோட அசிஸ்டண்ட் சொல்லுவார், சார் ஒரே கண்ணு 2 மாங்கா, இவங்க பார்த்தீங்கன்னா அவனை கட்டி தொங்க விடட்டும், அதுக்கப்புறம் இவனை போய் கொன்னோம்னா அந்த பழி கண்டிப்பாக டாலி மேலே தான் விழுகும், இவனையும் கொண்ட மாதிரி ஆயிடுச்சு, இந்த கேஸை வச்சு நம்ம டாலியும் தூக்கி உள்ளே போட்டுடலாம், சரின்னு சொல்லிட்டு வாங்க சார்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம பர்மா டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டே வந்தவர்,
நம்ம சலீமை அங்கேருந்து காப்பாற்றி டக்குன்னு ஒரு ஜீப்பில் ஏற்றி வேகமாக அங்கேருந்து கிளம்புவார். வண்டியில் இவங்க பின்னாடியே விரட்டிட்டு வந்தா அங்கே கிளம்ப போகிற போட்டில் காரை வச்சு வேகமாக போய் அந்த போட் மேலே ஏற்றிட்டு இவர் வேகமாக அங்கேருந்து நீந்தி ஒடியாந்து இவரோட கடை வாசலில் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி கையை கட்டி ஷட்டர் முன்னாடி நின்றுக்கிறாரு. அவங்க வந்து அடித்து வெளுத்து இழுத்துட்டு போகிறாங்க. ஷட்டருக்குள்ளேயும் தேடி பார்க்குறாங்க, உள்ள ஆளை காணோம். போட்டில் இவனை ஏற்றி விட்டது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி போய் நின்றுப்பாரு. இங்கே நம்ம பர்மா எல்லாருமே தூக்கிட்டு வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. மரியாதையை சொல்ல அவன் எங்கன்னு சொல்லி கேட்டால் அவன் எங்கேருந்தோ வந்து எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவன் இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே காரில் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு இருந்துருச்சு நம்ம சலீம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலையில் கட்டை போட்டுட்டு நேராக இங்கே காரில் வந்தா, அண்ணே அவன் வர்றானே அப்படின்னா இறங்கி வந்து அம்புட்டு பேர் அடித்து வெளுக்கிறாரு. நம்ம டாலி கேட்குறாரு, நீ இங்கேருந்து பயந்து ஓடிட்டேன்னாங்க. ஆமாம், இங்கேருந்து கிளம்புறதுக்காக பஸ் டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இங்கேருந்து கிளம்பி போனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் கிளம்பி போகணுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாடா, மற்றவங்களுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறங்க சொல்லி 2 பேரும் பயங்கரமாக சர மாதிரி அடிச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம டாலியோட ஆட்கள் உள்ளே வராங்க. டேய், அவனுக்கு எனக்கு தான் சண்டை, நீங்கள் எதுக்குடா உள்ளே வரீங்கன்னு நம்ம டாலியை அவங்க ஆட்களை அடித்து வெளியே தள்ளி விட்டுட்டு கேட்டை பூட்டிட்டு 2 பேருமா சண்டை போடுறாங்க. கடைசியாக நம்ம சலீமு அவரை அடித்து கீழே போட்டால் அவருக்கு ஐடியா கொடுக்குற கூடயே இருக்க அசிஸ்டண்ட் கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேரக்டர் விஜய்மல்கிட்ட இருந்தால் உனக்கு என்னதான் வேணும்னா ஒரு காஃபி வேணும், இவனுக்கு டக்குன்னு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் அப்புறம் அசிஸ்டண்ட் வேகமாக காஃபியை ரெடி பண்ணா, என்ன பார்க்குற, எத்தனை பேருக்கு நீ காஃபி கொடுத்துருப்ப, இப்போ உனக்கு நான் காஃபி கொடுக்குறேன், வழியே இல்லாமல் சாகணும்னா அந்த காஃபியை குடிச்சிட்டு சாகு, இல்லையா இந்த சுத்தியலை வச்சு ஓங்கி மண்டையில் அடித்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க போகிறாரு. அசராமல் அப்படியே படுத்துட்டு இருந்தா, என்ன கொஞ்சம் கூட கண்ணுமிக்காமல் என்னை பார்த்துட்ருக்க, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்ட, அதனால் உன் கண்ணில் பயமே இல்லைல்ல, ஒரு வீடியோவால் வாடா இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, உனக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாடுறா அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லாரி டிரைவர்கிட்டருந்து லாரியெல்லாம் பிடிங்கிருப்பார்ல, அந்த லாரி டிரைவரோட பையன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் யார் ரோல் மாடல்னா ரஜினி, கமல், காந்தி அப்படின்னு ஒவ்வொரு ஆள் பேர் எழுதியிருந்தா அந்த பையன் மட்டும் எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடலு, எங்கள் அப்பா எனக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு, எல்லாரும் 2 வீலு 4 வீலு தானே வச்சுருப்பீங்க, எங்கள் அப்பா 6 வீல் உள்ள வண்டி வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிச்சா நம்ம லாரி டிரைவரை காமிக்கிறாங்க. அங்கே டாலியோட ஆட்கள் ஃபுல்லாக வந்தால் அந்த டிரைவர் பயந்து போய் ஓடி வந்து கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சுனே, ஸ்கூல்னே, என் பையன் வேற இருக்கானே, அது முன்னாடி எதுவும் தெரிய வேணானே அப்படின்னு கெஞ்சி அழுதா. டேய், என்ன சொல்ல வரேன்னு கேள்றா, நீ அசலை விட வட்டி நிறையா கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணே இந்த பணத்தை கொண்டு போய் உன்கிட்ட கொடுக்க சொன்னார்ரா, இந்தடா பணம் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு, இந்தா லாரி வண்டி சாவி குடோனில் இருக்குது, போய் எடுத்துக்கோ, இதை சொல்லிட்டு போகலாம் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அழுகிறாரு. பையன் முன்னாடி அழுகாதடா, கண்ணை தொடடா, அங்கே பாரு உன் பையன் பார்த்து சிரிக்கிறான் பாரு, சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அவர் டைரியில் எழுதுறாரு, என்னோட ரோல் மாடல் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா டாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கதை காமிச்சா அதை பார்த்த உடனே இங்கே டாலி அப்படியே அணுகிறாரு. என்ன பார்க்குற, இதை நான் தான் செஞ்சேன் உன் ஆட்களை வச்சு, ஒரே ஒருத்தருக்கு செஞ்சதுக்கே இந்த அளவுக்கு உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்களே, 5 தலைமுறைக்கு தேவையான சொத்தை நீ சம்பாரித்து வச்சுருக்க, எதுக்காக சம்பாரித்து வச்சுருக்க, உனக்கு அடுத்து ஆடுறதுக்கு வாரிசு கூட இல்லை, கடவுள் எதையுமே கணக்கு போட்டு தாண்டா செய்வான் அப்படின்னு சொன்னால் அழுதுகிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருந்த காஃபி எடுத்து வேகமாக குடிக்கிறாரு. என்ன வாழ்க்கையே வேணாம் சாகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா, அது வெறும் காஃபி தான், விஷம் கலக்கலை, எல்லாருக்கும் ஒரு தேவைக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு, உங்ககிட்ட நிறையா பணம் கொடுத்துருக்காரு, அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீ நல்லது செய்ய, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம டாலி சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒரு தேவைக்காக அனுப்பியிருக்காருன்னா உன்னையும் இங்கே அனுப்புனது எனக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி அழுகும்போது நம்ம சரத்குமார் கரெக்டாக ஷூட் அவுட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு சலீமை சாச்சிடுறாரு. யாரா சுட்டது அப்படின்னு டாலி அவங்க ஆட்களை எந்திரிச்சு சுற்றி தேடுறாங்க. ஆனால் அங்கேருந்து சரத்குமார் எஸ்கேப்பு. மொத்த குடும்பமும் அழுதுகிட்டேவும் இவருக்கு இறுதி சடங்கு செய்யணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு பெட்டியில் இவரோட டெட் பாடியை போட்டு எல்லாத்தையுமே செஞ்சு மூடுனா அங்கே நம்ம சரத்குமார் வந்து அவரோட டெட் பாடியை வாங்கிட்டு அங்கேருந்து போட்டில் கிளம்புறாரு. மொத்தமாக எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடுக்கடலில் போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்டன்கிட்டருந்து ஃபோன் வருது.
சார் மிஷன் சக்ஸஸ், சலீம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு மினிஸ்டரை காட்டுறாங்க. மினிஸ்டர்கிட்ட அவரோட அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, சார் சலீம் இறந்துட்டானா, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னால் நீ பாத்தியா, நீ அவன் செத்து போனதை பாத்தியா? அந்த சலீம் சாகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவன் சாகிறதும் பொழைக்கிறதும் சாதாரணமாக நடக்கிற விஷயம். அவன் சாகிறத நான் பார்க்கணும், ஏன் கையால் அவன் சாகணும், அது வரைக்கும் அவன் செத்தாதை நம்ப முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே கடலுக்குள்ளே போயிட்டு இருந்த வண்டியிலேருந்து டபக்குன்னு நம்ம சலீம் எந்திரிச்சு உட்கார்றாரு. அதே சமயம் இங்கே நம்ம சத்யராஜ் ஃபோனில் பேசிட்டு, ஓகே ரைட்டு, மிஷன் ஓகே, அடுத்த மிஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன்கிற இவர் கேப்டன் பிரபாகரங்கிற போர்டை காமிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு இனிதே இந்த படம் முடிவடைகிறது. இந்த படம் சலீமோட சீக்குவலாக இருந்தாலும் சலீம் பட அளவுக்கு இந்த படம் வரலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு விஜய் ஆண்டனியோட எந்த மூவி ரொம்ப ஃபேவரட் மூவிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்ருங்க. பாய் பட்டூஸ்.